வகையில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் 84.35% அளவிற்கு வாக்கானது பதிவாகி இருக்கிறது. முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வகையில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் 84.35% வாக்கானது பதிவாகி இருக்கிறது. 4,83,29,563 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 73.63% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் வரலாறு காணாத வகையில் இந்த முறையானது வாக்குப்பதிவானது அதிகரித்திருக்கிறது. இது குறித்த தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, வரலாறு காணாத வகையில் இந்த முறையானது வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கிறது. இதற்கு என்ன முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது? தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கிறது? சடையாண்டி, இதுவரை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத அளவிற்கு 84.29% வாக்கானது பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 4,83,00,000 பேர் தமிழ்நாட்டில் வாக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இது இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலேயே பதிவாகாத ஒரு வாக்கு எண்ணிக்கையாக இருக்கிறது. கடந்த முறை 74 விழுக்காடு பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 10 விழுக்காட்டிற்கும் மேல் அதிகமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவாகி இருக்கிறது. வெற்றிகரமாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வாக்குச்சாவடிகள் சரியாக 6 மணிக்கே மூடப்பட்டுவிட்டன. தற்பொழுது வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் அனைத்துமே சீல் வைக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நாம் 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு வாக்கு பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே சீல் வைக்கப்பட்டு அந்த மையத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய பணியானது தற்பொழுது நடைபெறக்கூடிய காட்சிகள் தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் 6 மணி நிலவரப்படி 84.29 விழுக்காடு பதிவாகி இருந்தாலும் கூடுதலாக ஒரு சில பேர் 6 மணிக்கு உள்ளாக வாக்கு பதிவு மையத்திற்கு வந்துவிட்டு வாக்கு செலுத்த முடியாதவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்களும் வாக்கு செலுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இறுதி வாக்கு பதிவானது இதில் ஒரு சிற்சில மாறுபாடு இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக கரூரில் 91.78 விழுக்காடானது பதிவாகி இருப்பதை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் கரூரில் தான் 90 விழுக்காடிற்கும் மேல் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 75.35% வாக்கு பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தை விட தற்பொழுது குறைவான வாக்கு சதவீதம் 75.35 பதிவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு வாக்கு பதிவானது 83.03% வாக்கு பதிவாகி இருக்கிறது. பொதுவாகவே சென்னையில் 50-60% தான் பதிவாகும். சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கு செலுத்துவதற்கு அதிகமான விழிப்புணர்வோடு இல்லை என்ற ஒரு கருத்து பொதுவாகவே பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடப்பாண்டு சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் மட்டுமே 83.03 விழுக்காடானது பதிவாகி இருக்கக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது. எஸ்ஐஆர் சீர்திருத்தம் பிறகு நிறைய போலி வாக்காளர்கள், இறந்தவர்களுடைய வாக்கு என ஒட்டுமொத்தத்தில் 1 கோடிக்கும் மேல் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த வாக்கு பதிவானது அதிகரித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 4 முனை போட்டி, நிறைய இளைஞர்கள் வாக்கு செலுத்துவதற்கு அதிகப்படியானோர் முன் வைத்திருக்கிறார்கள். நேற்றைய கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டமே நமக்கு உணர்த்தியது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட இவ்வளவு பெரிய கூட்டமானது சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு சென்று வாக்கு செலுத்தாத நிலையில் நடப்பாண்டு அதிகப்படியானோர் இளைஞர்கள் வாக்கு செலுத்துவதற்காக தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது 84.29% வாக்கு பதிவாகி இருக்கிறது. 4,83,34,660 வாக்கு பதிவாகியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை நாம் பார்த்தோமானால் அரியலூரில் 85.23 விழுக்காடானது பதிவாகி இருக்கிறது. ஈரோடில் 89.272
சதவீதம், திண்டுக்கல்லில் 88.25%, தர்மபுரியில் 89.78%, கரூரில் 91.86%, நாமக்கல்லில் 89.43% என சேலத்தில் அதேபோல சேலத்திலும் 90% மேல் அதிகமான வாக்கானது பதிவாகி இருக்கிறது. 90.13% சேலத்தில் பதிவாகி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. திருநெல்வேலியில் 77.41% தான் குறைவான அந்த வாக்கு சதவீதத்தில் திருநெல்வேலியும் அடங்கியிருக்கிறது. கன்னியாகுமரியிலும் குறைவாகத்தான் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. 75.41% தான் மிக குறைவாக பதிவாகி இருக்கக்கூடிய மாவட்டமாக பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக கரூரில் 91.78% பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை 84.29% பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் இன்னும் இதில் சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சடையாண்டி. தற்போது நம்முடன் கோவை மண்டல செய்தியாளர் குருசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். குருசாமி, ஸ்டார் கேண்டிடேட்ஸ் போட்டியிடக்கூடிய மாவட்டங்கள்ல கோவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் எத்தனை சதவீத வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது? மனுஷா, கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 84.39% வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் இதுவரை இந்த அளவு வாக்குகள் எந்த தேர்தலிலும் பதிவானது கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் எஸ்ஐஆருக்கு பின்பு நடத்தப்படக்கூடிய இந்த தேர்தலில் இந்த அதிகபட்சமான வாக்கு பதிவாகி இருப்பது அனைத்து தரப்பினரிடம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது 84.39% என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முழுமையான உறுதியான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் இருந்து முழுமையான தகவல்கள் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 3540 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. இந்த அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு அதனுடைய ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு தற்பொழுது அந்தந்த வாக்குச்சாவடிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடிக்குள் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டுவிட்டு வாக்குச்சாவடி அதிகாரிகள் மற்றும் அந்த இயந்திரங்கள் உள்ளிட்டவை மட்டுமே தற்பொழுது அந்த வாக்குச்சாவடி மையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வாக்குச்சாவடி வளாகத்திற்குள் பூட்டானது போடப்பட்டு உள்ள இருக்கக்கூடிய பணி முடிந்தவுடன் ஒவ்வொரு ஊழியர்களாக வெளியேற்றக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் வாகனங்கள் வரக்கூடிய நிலையில் இந்த வாகனங்கள் மூலம் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் கோவை அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அடுக்கி வைக்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தினுடைய 10 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பொறியியல் கல்லூரி வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு தனியாக வைப்பறைகளில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட இருக்கிறது. இதற்காக அந்த ஜிசிடி வளாகத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியான அறைகள் என ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கிறது. மொத்தம் 10 தொகுதிகளுக்கும் தனித்தனியான அறைகள் மற்றும் அதற்கு தனியாக பாதுகாவலர்கள் என ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இந்த பணிகள் இரவு 2 மணி வரை இந்த பணிகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஊழியர்கள் அனைவரும் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மோனிஷா, குருசாமி, கோவை மாவட்டம் பொறுத்தவரையில் அங்கு செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார், வானதி சீனிவாசன் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவானது எப்படி நடைபெற்றிருக்கிறது? கோவையை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராகவும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் ஆகியோர் இந்த தொகுதிகளில் இங்கே போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக வானதி சீனிவாசன் போட்டியிடக்கூடிய கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 75.21% வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. அதேபோல செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 81.76% வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. கோவை மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் 87.
50%, அதே போல சூலூர் சட்டமன்ற தொகுதியில் 87.87% வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. வடக்கு சட்டமன்ற தொகுதியை தவிர்த்து மற்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலுமே 80% மேலான வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. வானதி சீனிவாசன் போட்டியிடக்கூடிய வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 75.21%. இந்த கோவை மாவட்டத்திலேயே மிக குறைந்த அளவிலான வாக்குப்பதிவுகள் இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தான் பதிவாகி இருக்கிறது. வானதி சீனிவாசன் போட்டியிடக்கூடிய தொகுதியில் மட்டும் 75%, 75.21% அளவிற்கு வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. மற்ற அனைத்து தொகுதிகளிலுமே 80%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மோனிஷா, குருசாமி, இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகு புதிய கட்சிகளின் வருகை, இதையெல்லாம் கோவை மாவட்ட மக்கள் எப்படி பார்த்தாங்க? இளைஞர்களுடைய வருகையானது இந்த வாக்குப்பதிவுக்கு எப்படி அமைஞ்சிருந்தது? இளைஞர்களுடைய வருகை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த வாக்குப்பதிவில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த எஸ்ஐஆருக்கு பின்பு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் வழக்கமாக பதிவாகக்கூடிய வாக்கு சதவீத அளவுகளை விட இந்த முறை அதிகபட்சமான வாக்கு சதவீதமானது ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக இதுபோன்ற சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிகபட்சம் 70% வரையில் மட்டுமே வாக்குப்பதிவுகளானது இருக்கும். ஆனால் எஸ்ஐஆர் பணிகளின் போது இரட்டை வாக்குகள் மற்றும் குடிமாறியவர்கள், இறந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருமே நீக்கப்பட்ட பின்னர் உண்மையாக களத்தில் அந்த தொகுதிக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை மட்டும் வைத்து இந்த எஸ்ஐஆர் ஆனது முழுமையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தயாரிக்கப்பட்ட பின்னர் ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 32 லட்சம் வாக்குகள் எஸ்ஐஆருக்கு முன்பு இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பின்பாக 27,44,000 இந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதே வேளையில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் இந்த தேர்தலில் அதிக அளவில் வாக்குகளை செலுத்துவதற்கு மிகுந்த ஒரு ஆர்வத்துடன் வந்ததையும் காண முடிந்தது. குறிப்பாக காலையில் வாக்குப்பதிவு துவங்கிய நேரத்தில் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுடைய வருகை என்பது சற்று குறைவாகவே இருந்தது. ஆனால் 11 மணிக்கு மேலாக இளைஞர்களும் இளம்பெண்களும் ஆர்வத்துடன் வந்து வாக்குகளை அழுத்தி சென்றார்கள். அதே போல பெண்களும் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்ய முடிந்தது. குறிப்பாக மூத்த குடிமக்கள் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதன் காரணமாக காலை மற்றும் மாலை வேளைகளில் மூத்த குடிமக்கள் வந்து வாக்குகளை பதிவு செய்தார்கள். அதிகப்படியான மக்கள் இந்த முறை தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்ததும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் ஆணையம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு நடத்தப்பட்டதும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தது. அதன் காரணமாக இந்த முறை வாக்குகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. மோனிஷா, கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவு, அதன் சதவீதங்கள் குறித்து முழுமையான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருசாமி.